ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, சிக்னல் அண்ட் சிஸ்டத்தில் எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சிடி சிக்னலில் எனர்ஜி அண்ட் பவர் பற்றி பார்த்தோம். இப்போ டிடி சிக்னலில் எனர்ஜி அண்ட் பவர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டைரக்டாக சமுக்கு போயிடுவோம். எக்ஸாம்பிள் 1 பாருங்க. x of n equal to 2n squared u of n கொடுத்துருக்காங்க. இந்த n கொடுத்துட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம், அதை டிடி சிக்னல் சொல்லுவோம். ஓகேவா? பாருங்க, இதுல உள்ள ஃபர்ஸ்ட் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எனர்ஜி is equal to LT n turns to infinity summation of n n is equal to minus n modulus of x n the whole squared. ஓகேவா? இதான் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. அப்புறம் பாருங்க, L of t n turns to infinity summation of n n is equal to minus n x of n க்கு பதிலா என்ன போட போறோம், 2n squared u of n போட போறோம். ஓகேவா? u of n உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். u of n யூனிட் ஸ்டெப் சிக்னல் தெரியும். ஓகேவா? யூனிட் ஸ்டெப் சிக்னல்னா வேல்யூ எப்படி இருக்கும், 1 n turns to 0 0 n less than 0 இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல n is equal to 0 நம்ம போட போறோம். u of n க்கு பதிலா 1 போட போறோம். ஓகேவா? L of t n turns to infinity அப்படியே போட்டுக்கோங்க. summation of n n is equal to 0 2n square இந்த ஸ்கொயர். ஓகேவா? ஹோல் ஸ்கொயர் டாட் u of n க்கு பதிலா 1 போட்டாச்சு. இந்த ஸ்கொயர் இதுக்கும் இந்த ஸ்கொயர் காமன். சோ இதுக்கும் ஸ்கொயர் போட்டாச்சு, இதுக்கும் ஸ்கொயர் போட்டாச்சு. அப்படியே எழுதுங்க. L of t n turns to infinity summation of n n is equal to 0 4n power 4. அதாவது 2 ஸ்கொயர்னா 4, n ஸ்கொயர்னா n பவர் 4. ஓகேவா? 1 ஸ்கொயர்னா 1 தான், போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். சோ என்ன வரும், இப்ப n-க்கு பதிலா இன்ஃபினிட்டின்னு போட போறோம். சோ சமேஷன் ஆஃப் n இருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டியும் போடுங்க. சமேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி n is equal to 0 4n பவர் 4. ஓகேவா? இதுல 4 வெளியில எடுத்துட்டோம்னா சமேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி n is equal to 0 வரும், n பவர் 4 மட்டும் இருக்கும். இதுக்குள்ள ஃபார்முலா என்னது, சமேஷன் ஆஃப் n பவர் 4னா 1 to இதுல என்ன கொடுத்திருக்காங்க, இன்ஃபினிட்டி. சோ இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். சோ நம்ம என்ன எழுதலாம், 4 அப்படியே வச்சுக்கோங்க. 0 இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இன்ஃபினிட்டி டைம் வரைக்கும் இருக்கு. அப்ப 0 n-க்கு பதிலா 4 கொடுத்துருக்கோம். 0 பவர் 4 பிளஸ் 1 பவர் 4 பிளஸ் டாட் 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 இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு வேல்யூ என்னது, இன்ஃபினிட்டின்னு வரும். இதோட ஆன்சர் என்னது, இன்ஃபினிட்டி. சோ 4 into இன்ஃபினிட்டி ஆன்சர் இன்ஃபினிட்டி எதால இன்டு பண்ணா இன்ஃபினிட்டி தான். சோ E is equal to infinity joules. ஓகேவா? ஈயோட வேல்யூ, எனர்ஜி வேல்யூ என்னது, இன்ஃபினிட்டின்னு கிடைச்சிருச்சு. அடுத்து பவர் கண்டுபிடிப்போமா. பவர் பாருங்க, P is equal to LT n turns to infinity 1/2n plus 1 summation of n n is equal to minus n modulus xn of the whole square. இதான் ஃபார்முலா. இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது இருந்தாதான் சம் செய்ய முடியும். சோ பாருங்க, அடுத்த ஸ்டெப் பாருங்க. LT n turns to infinity 1/2n plus 1 summation of n n is equal to minus n. இதுக்கு பதிலா நம்ம சம்ல உள்ளதை அப்ளை பண்ணுவோம். 2n squared into u of n. சோ இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும், 4n square n பவர் 4 கிடைக்கும். u of n-ங்கிறது 1 ஆயிரும். இந்த டேர்ம் n is equal to 0 ஆயிரும். சோ LT n turns to infinity இது அப்படியே வரும், 1/2n plus 1 summation of n n is equal to 0 4n பவர் 4 வரும். இப்ப இந்த டேர்மை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், 0ல இருந்து உங்களுக்கு n வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். 0 பவர் 4 பிளஸ் 1 பவர் 4 பிளஸ் n பவர் 4. ஓகேவா? இப்ப இங்க இருக்கிற 4 மட்டும் நான் வெளியில எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், இந்த டேர்ம்ல இருந்து இது அப்படியே வரும். LT n turns to infinity 4, இந்த 4 வெளியில எடுத்தனால 4 இங்க வந்துருச்சு. 4 2 பவர் n பிளஸ் 1. இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிடலாம், 0 பவர் இன்ஃபினிட்டி இருந்தா இன்ஃபினிட்டி எழுதணும். n இருக்கனால n. சோ 0 பவர் 4 பிளஸ் 1 பவர் 4 பிளஸ் டாட் 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 n பவர் 4 வரும். ஓகேவா? இப்ப n இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம இன்ஃபினிட்டி போட போறோம். ஓகேவா? அப்ப இந்த டேர்ம் அப்படியே தூக்கிட்டு 4 பை இது n இங்க இன்ஃபினிட்டி போட்டோம்னா இன்ஃபினிட்டி இன்டு எனிதிங் இன்ஃபினிட்டி. சோ இந்த டேர்மே இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்புறம் 0 பவர் 4 அது 1 பவர் 4 டாட் 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 n-க்கு பதிலா இன்ஃபினிட்டி போடுவோம். சோ இன்ஃபினிட்டி இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்னு வந்துரும். ஓகேவா? 4 divided by infinity என்னது, வேல்யூ 0. சோ 0 ஆயிரும். இந்த டேர்ம் என்ன ஆயிரும், 0. இது இன்ஃபினிட்டி. 0 into anything 0. சோ என்ன வரும், 0 watts வரும். ஓகேவா? அப்ப P is equal to 0 watts. ஓகேவா? அப்ப எனர்ஜி இன்ஃபினிட்டி P 0. hence the given signal is neither எனர்ஜியா இருக்கலாம் nor பவர் சிக்னலா இருக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். எப்படின்னு எழுதி கன்க்ளூட் பண்ணிருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல மேக்சிமம் இந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ற விதமும் இங்க அப்ளை பண்ற விதமும் மட்டும் பார்த்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா சம் ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து இன்னொரு சம்மோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.